வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி வந்து நான் 24th and 25th January 2026 அன்றைக்கி நடந்த சூப்பர் சிங்கர் அதை பற்றி தான் பேச போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது ப்ரீ ஃபைனல் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபைனல்ஸ், அதனால் இது ப்ரீ ஃபைனல்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நோ மார்க்கிங், ஜட்ஜஸ் ஆர் தேர், பட் ஒன்றும் மார்க்கெல்லாம் கிடையாது. இது வந்து ஓட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொதுஜனம் வந்து பார்த்து இனிமேல் பப்ளிக் ஓட் போடுறதுக்கு தான். ஸோ இவங்க இப்போ படுற ஒரு பாட்டுமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பார்த்து தான் பொதுமக்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி பார்க்கணும். முதல்ல வந்து மீனாட்சி பாட வந்தாங்க. அவங்க வந்து அந்த உருக்கியோ நட்சத்திர தூரல் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அது எனக்கு வந்து இது ஒரு சேலஞ்சிங் சாங்காகவோ இல்லை இவங்க வந்து ஒரு ப்ரீ ஃபைனலில் பாடக்கூடிய பாட்டாவோ எனக்கு தெரியல. ஆனால் இவங்க ரொம்ப நல்லா பாடுறவங்க, அதனால் ரொம்ப அழகாக பாடினாங்க. நடுவில் வந்து மீனாட்சி கொஞ்சம் லேக் ஆனாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு, என்னடா இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் திருப்பி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. அதுலேருந்து கண்டினியூஸாக பாடிட்டுருக்காங்க ரொம்ப அழகாக. பேசிக்கலி வெல் ட்ரெயின்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் வாய்ஸ். ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க, எல்லா விதமான பாடல்களையுமே ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க. அந்த சாய்ஸ் ஆஃப் சாங் வந்து இன்றைக்கி எனக்கு பிரமாதமாக இல்லை. ஷரன் ரோல்டன் வந்தார். அவர் வந்து கேட்டார், நீங்கள் முன்னால் ஒரு பாட்டு பாடினீங்களே, அதை பாட முடியுமான்னு கேட்டார். அப்போ வந்து இவங்க அம்மாடி அம்மாடி அந்த பாட்டு, மை குட்னஸ், இதுதான் அவங்க பாட்டு. இந்த மாதிரி சூஸ் பண்ணாங்கன்னா யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க தான் அப்படியே ட்ராஃபி தூக்கி கொடுத்துடலாம். அவ்வளோ அழகாக பாடினாங்க. என்ன மாதிரி குரல்! இப்போ அவரே சொன்னார், அப்படியே ஹனி ட்ராப்ஸ் மாதிரி இருந்தது வார்த்தைகள்லாம் அப்படின்னு. உண்மையாக அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய பாட்டு. ஸோ இவர் வந்து இன்றைக்கி மிஷ்கின் எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து ஹனிபி அப்படின்னு பேர் வச்சார் மீனாட்சிக்கு. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி ப்ரீ ஃபைனல்ன்றதுனால நம்ம முன்னால் பார்த்துருப்போம் அவங்க ஏவியெல்லாம். இப்போ வந்து ஒரு ரீகேப் மாதிரி எல்லாருடைய ஏவியும் போட்டு காட்டுறாங்க. ஸோ நமக்கு எல்லாருடைய பாடல்களும் யார் யார் பாடுறாங்கன்றது நம்ம ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அவங்களுடைய ஏவி பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரி பேக்ரவுண்டில் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இது நல்லா புரிய வைக்குது. அடுத்ததாக வந்து தவசீலி வந்தாங்க. அவங்க வந்து கருத்த மச்சான் அந்த பாட்டு, அது அவங்களுடைய பாட்டு தான். அது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி பாடல்களை அவங்க எப்படி பாடுவாங்கன்னு. அதே மாதிரி ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொனால்ட் சொன்னார், நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுறீங்க, ரொம்ப டஃப்பான சாங்ஸை கூட நீங்கள் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ வந்து மிஷ்கின் சொன்னார், இவ வந்து எப்போவுமே எல்லாம் அப்படியே அந்த பாட்டுக்கு உள்ளே போய் பாடுவா, இவ பிரமாதமாக பாடுவா, அதே மாதிரி தான் தர்ஷனாவும் எவ்வளோ ஒரே மாதிரி அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து கங்கை அமரன் ஒன்று கேட்டார், நீ ஏமா எப்போவுமே இதே மாதிரி பாடல் தான் பாடுவியா, நீ மெலடி எல்லாம் பாட மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒன்று பாடுன்னு சொல்லி மிஷ்கினும் கேட்டார். அப்போ வந்து அவங்க நாதம் என் ஜீவனே அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க. அது வந்து தவசீலியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. அவ்வளோ மெலடியை வந்து ரொம்ப அனுபவித்து மெலடியும் ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. ஸோ இதுதான் எப்போவுமே மிஷ்கின் சொல்லிகிட்டே இருப்பார், சாய்ஸ் ஆஃப் சாங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு. உண்மையிலேயே வந்து இந்த மிஸ்டேக் வந்து தவசீலிக்கும் நடக்குது, மீனாட்சிக்கும் நடக்குது, ஆப்ரஹாமுக்கும் நடக்குது. இவங்க 3 பேருமே கொஞ்சம் வந்து சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பர்டிகுலர்லி ஜட்ஜஸ் வந்து ஒருத்தருக்கும் சொல்லியே அனுப்புகிறாங்க, சாய்ஸ் ஆஃப் சாங் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க, நல்லா தைரியமாக பாடுங்க, நல்லா பாடுறீங்கன்னு இன்றைக்கி எல்லாருக்கும் கோல்டன் ஷவர் கொடுத்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை ஏற்றி தான் அனுப்புகிறாங்க. ஸோ இன்றைக்கி தவசீலிக்கும் இதை பாடின உடனே அவங்க சொன்னாங்க, அனுராதா சொன்னாங்க, சூஸ் வைஸ்லி, நல்லா யோசித்து எடு அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக நிக்கில் வந்தார். மடி திறந்து பாயும் நதி அலை தான் அந்த பாட்டு பண்ணார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அவர் எப்போவுமே அந்த ஒரு மெச்சூர்ட் வாய்ஸும் இருக்கும், பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவருக்குமே. ரொம்ப அழகாக பண்ணார். அவர் ரொனால்டோ ரொம்ப பாராட்டினார். அவர் நல்ல சூப்பர்ப் சிங்கிங் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். உன்னியும் சொன்னார், இவன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சின்ன பையனாக வந்து ரொம்ப அழகாக வரான், ஆனால் எனக்கு இவன் வருவான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இவருக்கு வந்து மிஷ்கின் ஒரு பேர் கொடுத்தாரு, குட்டி பிசாசு அப்படின்னு பேர் கொடுத்தாரு. ஸோ இவருடைய ஏவியும் பார்த்தாங்க, தவசீலி ஏவியும் போட்டாங்க.
ஸோ ஒருத்தருடைய ஏவி பார்க்கும்போதுமே நமக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் ரொம்ப வசதியானவங்க, இவங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குது, இவங்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அப்படி வந்தாலுமே கூட ஜனங்க கடைசியாக ஜட்ஜ் பண்ணுறது வந்து எந்த மாதிரி எமோஷன் அவங்க கனெக்ட் வித் தி பப்ளிக், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டு கேட்குறவங்கள அஃபெக்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி யார் பாடுறாங்களோ அவங்க தான் வின்னராக இருக்க போகிறாங்கன்றது கட்டாயமாக தெரியுது. ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன தான் ட்ரெயின் ஆகி வந்திருந்தாலுமே கடைசியில் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்கப்படுது. ஜனங்களுடைய ஓட்டு தான் கடைசியாக முடிவு தீர்ப்பை வந்து தீர்மானிக்க போகுது. இதுதான் 24ஆம் நடந்தது. 25ஆம் திருப்பியும் கண்டினியூ ஆச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு தர்ஷனா வந்தாங்க. அவங்க வந்து எங்கேயும் எப்போதும் சங்கீதம் அந்த பாட்டு எடுத்தாங்க. அது வந்து இது ஒரு மேல் வெர்ஷன். அதை எடுத்து இவங்க பாடுறாங்க. எனக்கு கொஞ்சம் இங்கேயுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ப்ரீ ஃபைனலில் வந்து இவங்க எடுக்காதது ஏதாவது எடுத்து பாடினா கூட பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்கும். பட் எதுக்காக ஒரு மேல் வெர்ஷனை எடுத்து இவங்க பாடினாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஆனால் ரொம்ப அழகாக பாடினாங்க, அதையும் நம்ம ஒத்துக்கணும். ரொம்ப அழகாக அவங்களுடைய ஒரு ஃபீமேல் வெர்ஷன் வந்து எப்படி இருக்குமோ அதை நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க, நல்லா பாடினாங்க. பட் வந்து எனக்கு என்னென்னா இன்னும் ஜனங்களை ஈர்க்கணுன்னா இந்த மாதிரி பாட்டு வேண்டாமே அப்படின்னு நான் நினச்சேன், அவ்வளோதான். பட் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களுக்கும் கொடுத்தாங்க. இவங்க ஏவியும் போட்டாங்க. இவங்க எங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகி எங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் வந்து இன்றைக்கி இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு, அது வந்து சூப்பர் சிங்கர் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப ஃபேக்ட். அது விஜய் டிவியில் மட்டும் விஜய் டிவியை நம்பி ஒருத்தர் வந்து ஃபுல்லாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு விஜய் டிவியில் வந்துட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்க வந்து திரும்பி பார்க்கவே வேண்டாம். அவங்கள விஜய் டிவி நல்லா கை தூக்கி விடும், யாரையுமே கைவிடாது அப்படின்றது இது வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கிறது அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்கள நம்பி வந்தவங்க யாரையுமே அவங்க ஒரு ஃபேமிலி ஆகிடுறாங்க, அப்படியே ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிடுது. நான் இது வந்து சில சமயங்களில் இது ஒரு தமாஷா கூட சொல்லியிருக்கேன். ஆனால் அது ஃபேக்ட் ரிமைன்ஸ். அவங்க வந்து யாரையுமே விடுறதில்ல. அவங்கள நம்பி வந்தவங்கள அவங்க என்றைக்குமே காப்பாற்றிட்டுருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்த இந்த 10 சீசன் இது வரைக்கும் போயிருக்கிற சீசன்ஸில் வந்த எல்லாருமே ஏதாவது ஒரு பின்னணி பாடிக்கிட்டு இருக்காங்க, இல்லை நான் ட்ரூப்பில் இருக்கிறாங்க, இல்லை அவங்களே ஓன் மியூசிக் பண்ணுறாங்க. இங்கே யாருமே சோட போகலை. இந்த வின்னர் மட்டும்தான் இல்லை, வின்னராக இல்லாமல் இவ்வளோ தூரம் இவங்களால் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்தவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போன்றது நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ இவங்களுக்குமே இதில் யார் வின்னராக இருந்தாலும் மற்றவங்களுக்குமே அவங்களுக்கு லைஃப் இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இவங்களுக்கு வந்து மிஷ்கின் பியான்சின்னு பேர் வச்சார். அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மர் கூட, அவங்க ஒரு சிங்கர் அண்ட் பெர்ஃபார்மர். ஸோ அவங்களுக்கு ஒரு ஏற்ற பேர் தான் அது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிசாதனா பற்றி சொல்லணுன்னா உண்மையிலேயே ரொம்ப அன்அஸ்யூமிங்காக தான் வந்தாங்க. பட் இந்த மேடையில் வந்து எதோ பாடிட்டு இருந்தாங்க. ஒரே பாட்டு, அந்த ஒரு பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. அதிலிருந்து அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எல்லா விதமான பாட்டையும் எடுத்து பாட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க யாருன்னு மற்றவங்களுக்கு காமிச்சாங்க, அவங்களுக்குமே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது அப்படின்றது நான் நம்புகிறேன். அதிலிருந்து நோ கோயிங் பேக். அவங்க பாடுற பாடல்கள் எல்லாமே ரொம்ப குரலும் ரொம்ப அழகாகிடுச்சு, ரொம்ப எல்லாமே ரொம்ப அழகாக வந்துட்டுருக்குது அவங்களுக்கு. இப்போ அவங்க வந்து பொன்வானம் கண்ணீர் தூவுது அந்த பாட்டு எடுத்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதில் நிறைய நியூஆன்சஸ் இருக்குது, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாட்டு இன்றைக்கி. இவங்களுக்கு வந்து மிஷ்கின் ஈழத்துக்குயில்னு பேர் வச்சுருக்கிறாரு. ஸோ ஈழத்துக்குயில் மட்டும் இல்லை, அவங்க அனுராதா பேசும்போது சொன்னாங்க, இனிமேல் அவள் ஈழப்பெண்ணுன்னு இல்லை, அவள் எல்லாருக்குமான பொண்ணு தான் அவள் இனிமேல் அப்படின்னு. அந்த மாதிரி இனிமேல் அவங்க எல்லா கண்ட்ரீஸுக்கும் போக போகிறாங்க, இந்தியாவை தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இங்கே நிறைய சான்சஸ் இனிமேல் கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் நல்ல சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிஷாதனா ரொம்ப அழகாக பாடுறாங்க அவங்க. அடுத்தது வந்து ஆப்ரஹாம் ஆல்சோ ஒரு பெர்ஃபார்மர் ப்ளஸ் சிங்கர். அவர் வந்து இன்றைக்கி ரோமியோ ஆட்டம் போட்ட அந்த பாட்டை எடுத்தார். அதில் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, சிங்கிங்கும் இருக்குது. அது ரொம்ப அழகாக பண்ணார் அவர். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவர் 7th ஃபைனலிஸ்ட்டாக வந்தார். அன்றைக்கி வந்து அதெல்லாம் ரெடியாக இல்லை, அவருக்கு அந்த ரோப் போடுறதுக்கோ இல்லை மொமெண்ட்டோ கொடுக்கறதுக்கோ எதுவுமே ரெடியாக இல்லை. அப்பா அம்மா வேறு அன்றைக்கி வராமல் இருந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி
அதை காம்பன்சேட் பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரையும் வச்சு இன்றைக்கி அதெல்லாம் கொடுத்து அவரை ஹானர் பண்ணாங்க. அது அவர் ரொம்ப மூவ் ஆகி சொன்னார், அதை மிஸ் பண்ணிட்டேன்னே நினச்சேன், ஆனால் அதை ரீக்ரியேட் பண்ணி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வந்து நடுவில் நீயா நானா கோபிநாத் வந்திருந்தார், அவரும் கொஞ்சம் பாடலெல்லாம் பாடினார், அவருடைய ஃபேவரட் சொன்னார். சரண் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அப்புறம் அவங்கள பற்றி சொன்னார். தவசீலி ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அவங்க பாடுறது அப்படின்னு அவங்களையும் பற்றி சொன்னார். ஸோ இது முடிஞ்சிட்டு கடைசியில் சரண்ராஜா பாட வந்தார். ஆத்தாடி பாவாட காத்தாட அந்த பாட்டு அது பாடினார். அது வந்து அவருடைய யூஷுவல் சாங் தான். இன்னும் வேறு எதனா எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு நல்லா பாடினார், பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எதனா எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு நடுவில் கங்கை அமரன் வந்திருந்ததுனால அவருக்கு வந்து டோட்டல் கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இன்றைக்கி. அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்யூஷன் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் அவருடைய பாடல்கள் எல்லாம் கலந்து ஒருத்தராக ஒரு லைன் அந்த மாதிரிலாம் பாடி ஒன்றா பாடி ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்மூத்தாக போச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கே பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நிஜமாலுமே பாலப்பிரியாலாம் வந்து நான் ரொம்ப அழகாக இருந்தது வாய்ஸ். அவங்களுக்கு போக 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 அப்படியே இன்னும் தேன் மாதிரி ஆகிட்டு இருந்தது. என்னடா அப்படின்னு இவங்க போயிடுறாங்களேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்போது சொல்கிற மாதிரி அவங்களாம் எங்கேயும் போகல, இனிமேல் ஜொலிச்சுட்டே இருக்க போகிறாங்க. நம்ம கண்ணை எதிர்க்க இன்னும் நிறைய பேரை பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி எனக்கு ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா போன எல்லாம் ஃபரான் ஆகட்டும் இல்லை எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தது. விக்னேஷ் அப்புறம் ஹிருதய் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஆன்பென் எல்லாருமே நிறைய பேர் விட்டுட்டேன் நான், எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக இவங்கெல்லாம் லூசர்ஸ் கிடையாது. எப்போ இவங்க சூப்பர் சிங்கர் காலை வச்சுட்டாங்களோ இவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். இந்த வீக்கெண்டில் ஃபைனல்ஸில் யார் நல்லா பாடி யார் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியாது. யார் ஃபஸ்ட் ரன்னரப் செகண்ட் ரன்னரப் எல்லாம் தெரியாது. நமக்கு 7 பேர் இருக்காங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஷோவாக இருக்கும்ன்றது மட்டும் தெரியும். யாரெல்லாம் என்னென்னலாம் பாட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம வேண்டிப்போம், நல்ல பாடல்களை சூஸ் பண்ணி இது ஒரு நல்ல காம்படிஷனாக இருந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஆள் வின்னராக வரட்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய ஃபேவரட் இவங்க அவங்க அப்படின்னு நான் சொல்லவே விரும்பலை. எனக்கு உண்மையாலுமே எனக்கு இந்த இடத்துல ஃபேவரட்டும் கிடையாது. எனக்கு எல்லாருமே ஒன்றா தான் நான் பார்க்குறேன். இதில் யார் ஜெயித்தாலுமே எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா எல்லாருமே டேலண்டட். ஸோ இந்த சிங்கர்ஸில் இப்போ இந்த 7 பேரில் யார் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.